அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குழந்தைகளுடைய பிறந்த முடி இருக்கும் இல்லைங்களா, அந்த முடி சம்பந்தமாக ஒரு செயலை நமக்கு செய்ய சொல்றாங்க. இதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு நல் விதி கிடைக்கிறது. மேலும் அந்த குழந்தைகள் நல்ல பரக்கத்துடனும் நல்ல குணத்துடனும் அவங்களுடைய தன்மைகள்ல ஒரு இலகுத்தன்மை ஏற்பட்டு, மேலும் அவங்களுடைய ரிசுக்குல அல்லாஹ் பரக்கத் செய்து, அவங்க ஆஃபியத்துல சிஹத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்யறான், அவங்க ஆரோக்கியத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், பொருளாதாரத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கிறான்னு சொல்லி ஒரு இலகுவான அமலை சொல்லி தர்றாங்க. இது மிக மிக முஜர்ரபான அமல். பல பெரியோர்களும் இந்த அமலை நம்மளுக்கு செய்யறாங்க. விவரம் தெரிஞ்ச பல மக்களும் இன்றைக்கும் இந்த அமலை தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்தர்றாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க கரெக்டா அவங்க பேர பிள்ளைகளுக்கு, அவங்க குழந்தைகளுக்கு இதை செய்தர்றாங்க. அது தங்கள் வரை இன்று இலகுவாக எத்தி வைக்க வந்திருக்கிறோம். 2 அமல்கள் அந்த முடியை கொண்டு தாங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக அந்த முதல் முடி பிறந்த முடிய தாங்க அது எப்ப எடுத்தாலும் அந்த முடியினுடைய எடை அளவிற்கான வெள்ளியை கணக்கிட்டு, அந்த முடிக்கு எவ்வளவு எடை இருக்கோ அந்த எடையை எடுத்து வச்சு அதுக்கான வெள்ளி எவ்வளவு இருக்கும், அந்த வெள்ளியாகவோ அல்லது அந்த வெள்ளியினுடைய பணமாகவோ நம்ம சதக்கா செய்தது. இது முதலாவது. 2வது மிக முக்கியமானது, தாங்கள் அந்த முடியில் பிறந்த போது இருந்த முடிய தாங்க எடுத்த பிறகு அந்த முடியில தாங்க சூரத்து தகாபுன், சூரே தகாபுன் குரான்ல எத்தனாவது சூறா, அது எத்தனாவது சூறா இருக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும். சூரே தகாபினுடைய முதல் 5 ஆயத்துக்களை தாங்கள் 40 தடவைகள் ஓத வேண்டும். அந்த முடியல ஒவ்வொரு தடவை ஓதுறீங்க, 5 ஆயத்து ஓதுறீங்க, அந்த முடியல ஓதுறீங்க, திருப்பி முதல் 5 ஆயத்தை ஓதுறீங்க, அதுல ஊதுறீங்க, 40 தடவைகள் ஓதி ஊதணும். அவ்வளவுதான். அதை புதைச்சிடணும், அந்த முடிய புதைச்சிடுறீங்க. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளுக்கு இரணத்தில் பரக்கத் செய்கிறான், நல்ல விதியை கொடுக்கிறான். அந்த குழந்தைகளுடைய ஆயுள் முழுக்க அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். மேலும் அந்த குழந்தைகளுடைய சிஹத்திலையும் ஆஃபியத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைகளுடைய மிசாஜ்ல, இயற்கை தன்மையில அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துகிறான். நல்ல மிசாஜுள்ள நல்ல குணமுள்ள குழந்தைகளா அந்த குழந்தைகள் வளர்வார்கள் என்பதாக நம்மளால படிக்க முடிஞ்சது. தங்கள் வரைக்கும் இதை எத்தி வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் இது. பிறந்த குழந்தைகளுடைய முடி என்ன வெயிட் இருக்க போகுது, ஒரு பெருசா ஒரு வெயிட் இருக்காது. அந்த முடியை எடுக்கும் போது அதற்கான அமைப்புல வெளியே கணக்கிட்டு நம்ம அதுக்கான ரூபாயை நம்ம சதக்கா செய்துறது. ஒரு 40 தடவை ஓதுறது, முதல் 5 ஆயத்தை 10 நிமிஷம் ஆகாது, அதை ஓதி புதைச்சிடுறது. இதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளப்பெரிய கிருபைகளை செய்கிறான் என்பதாக படிக்க முடிஞ்சது. தங்கள் வரைக்கும் எத்தி வைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு